இப்ப யார் வேணாலும் அன்மியூட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க பேசுறது எனக்கு கேட்கும். ஓகேவா? சரி. நாங்களும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண பெர்மிஷன் கிடைக்குமா சார்? தாராளமா பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சா பண்ண முடியும். நீங்க தாராளமா நீங்க வந்து பண்ணலாம்ப்பா. நான் ரெக்கார்ட் பண்ணது இல்ல உங்களுக்கு சார், போஸ்ட் வந்து பெர்மிஷன் பண்ணணும், பெர்மிஷன் கிராண்ட் பண்ணணும்னு சொல்லுது சார். ஓ! நீ அதிலேயே பண்ண பார்க்குறியா? நான் எக்ஸ்டர்னலா பண்ணுவேன்னு நெனச்சேன். ஓகே சார், ஓகே சார். நான் ஷேர் பண்றேன் இல்லாட்டா வீடியோவ. ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ஷேர் பண்றேன். இல்லன்னா YouTubeல போட்டுறேன். நீ இது பண்ணிக்கோ. நான் எல்லாம் பார்த்துட்டு நீ எங்க பண்ணணும்னு சொல்லு. நான் அந்த ஆப்ஷன் உனக்கு குடுத்துர்றேன். யூடியூப் ஓகே தான் சார். சரிப்பா. எல்லாருக்கும் புரியணும்னு தான் தமிழ்ல சொல்றது விக்னேஷ். சரி. நம்ம டாஸ்க் ஆரம்பிச்சுக்கலாமா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் வந்து ஃபங்ஷன் மெம்பர்ஸ். இதுவும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுல வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு. மெத்தட்ஸ், ப்ராப்பர்ட்டீஸ், கன்ஸ்ட்ரக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஃபைனலைசர்ஸ், ஆப்பரேட்டர்ஸ், இண்டெக்ஸஸ். இதுதான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெத்தட். பேசிக்கா நிறைய தடவை நீங்க எவ்வளோ லாங்குவேஜ் படிச்சிட்டீங்க. பைத்தான் படிச்சிருக்கீங்க, சி படிச்சிருக்கீங்க, ஜாவா படிச்சிருக்கீங்க, PLSQL படிச்சிருக்கீங்க. ஸோ இவ்வளோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிருந்தாலும் எகைன் மறுபடியும் வந்து C# எடுக்கும்போது இன்னொரு தடவை சொல்லிடுறேன். மெத்தடோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து மாடிஃபயர். இந்த மாடிஃபயர்ல என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா, இந்த பப்ளிக், பிரைவேட், ப்ரொடெக்டட், இன்டர்னல், ஸ்டாட்டிக், எந்த கீவேர்ட் வேணாலும் அந்த இடத்துல கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் மாடிஃபயர்னு சொல்லுவோம். பப்ளிக், பிரைவேட், ப்ரொடெக்டட், ஸ்டாட்டிக், அதுக்கப்புறம் வந்து ஃபைனல், அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இருக்கும், இன்டர்னல், தென் கான்ஸ்டன்ட், எக்ஸெட்ரா. ஓகே. அடுத்து வந்து ரிட்டர்ன் டைப். நம்ம எழுதுற மெத்தட் வந்து என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது, அந்த ரிட்டர்ன் டைப். அடுத்து வந்து ஆர்குமெண்ட், அதாவது பேராமீட்டர்ஸ். அந்த மெத்தடுக்கு நம்ம கொடுக்க போற இன்புட். ஓகேவா? ஸோ என்னென்ன இன்புட் வந்து நம்ம கொடுக்க போறோம் அந்த மெத்தடுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த மெத்தடோட ஜெனரல் ஃபார்ம். அப்புறம் இந்த ஓப்பன் பிரேசிஸ், க்ளோஸ் பிரேசிஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து என்னன்னா பிளாக். ஓகே. Anything that is given within open braces and close braces is called as a block. எதுக்காக நான் அதை இப்பயே பிளாக்னு சொல்லிடுறேன்னா, நீங்க அந்த பிளாக்கை போய் எடுத்து பாருங்க, இந்த பிளாக் பாருங்க அப்படின்னு சொன்னா நீங்க கரெக்டா அந்த இடத்த லொகேட் பண்ணணும். இந்த 5th பிளாக்கை போய் எடுத்து ரெஃபர் பண்ணுங்க. அந்த மெத்தடோட இது 5th பிளாக்கை போய் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா, எல்லாமே வந்து ஓப்பன் பிரேசிஸ், க்ளோஸ் பிரேசிஸ்குள்ள ரெப்ரசென்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே.
So anything that is represented within open braces and closed braces is called as a block. Block structured language in kuda sollaam, C language. C sharp ஜெயபாரதியா admit. ஓகே சரிப்பா. இப்போ மெத்தட் வந்து ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ்க்குள்ள எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் கொடுத்துட்றீங்க. இது மெத்தடோட ஜென்ரல் ஃபார்ம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து மாடிஃபயர், அப்புறம் ரிட்டர்ன் டைப், மெத்தட் நேம், அப்புறம் வந்து ஆர்குமெண்ட்ஸ். ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ்க்குள்ள எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்கணும். எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா மாடிஃபயர் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா பப்ளிக்னு கொடுத்துருக்கேன். ரிட்டர்ன் டைப் வந்து பூலியன் டைப், BOOL பூல். இது வந்து பூலியனோட ஷார்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ டைப்போட நேம். அடுத்து வந்து மியூட் போடுறது. Sorry. See, example, that is a modifier is public, return type is boolean type, name of the method is square. So I am following the convention here, right? Every first letter of the method, that is if a method contains more than one word, the first letter should start with capital letters. Okay, don't forget to follow this convention. அதுக்கப்புறம் bracket குள்ள you have to specify the argument. இங்க argument பாருங்களேன், rectangle rectன்னு இருக்கு. நம்ம யூசுவலா வந்து இன்டிஜர், கேரக்டர், ஃப்ளோட், டபுள் இப்படிலாம் வச்சுதான் நம்ம வந்து ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணுவோம். இங்க ஆப்ஜெக்டே பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆப்ஜெக்ட் இஸ் தி ஆர்குமெண்ட் ஹியர். ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ் அந்த ஒரு பிளாக் குள்ள என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா they are returning something. அந்த ரிட்டர்ன் பண்ற வேல்யூ என்னவா இருக்கணும்? ட்ரூவா இருக்கணும் இல்ல ஃபால்ஸா இருக்கணும். ஏன்னா இந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப் என்ன இருக்கு? பூலியன் டைப். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா rect dot height equal to rect dot width, double equal to யூஸ் பண்றோம். double equal to யூஸ் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? ஹைட்டும் வித்தும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்றோம். ஈக்குவலா இருந்தா ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும், ஈக்குவலா இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். இந்த மெத்தட் வந்து ட்ரூவோ ஃபால்ஸோ தான் ரிட்டர்ன் பண்ணணும். அப்ப இந்த பிளாக்குள்ள நம்ம எழுதியிருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஓகேவா? புரிஞ்சுதா இந்த மெத்தடு? இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? என்னப்பா விக்னேஷ்? சார் மாடிஃபையர் டைப்பும் ரிட்டர்ன் டைப்பும் எழுதாமலே மெத்தட் நேமும் பாராமீட்டர் மட்டும் கொடுத்து எழுதலாம் சார்.
அப்படின்னா என்ன டிஃபால்ட்டா எடுத்துக்கணும் சார்? இதுதான். குட் கொஸ்டின். மாடிஃபையர் இல்லாம எழுதலாம், அது எனக்கு தெரியும். பட் வந்து இது இல்லாம எழுதலாமா? இது வந்து அது பேர் என்ன, ரிட்டர்ன் டைப் இல்லாம எழுதலாமா அப்படின்னா டிஃபால்ட்டா வந்து இன்டிஜர் டைப் இருக்கும். இதுல வந்து சி லாங்குவேஜ்லலாம் இன்டிஜர் இருக்கும். சி ஷார்ப் வந்து இதை பேஸ் பண்ணி இருக்கு. ஆனா சி ஷார்ப் வந்து டைப் சேஃப் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். டைப் சேஃப்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வேரியபிளை கூட நம்ம யூஸ் பண்றோம்னா பக்காவா அது என்ன டைப்னு சொல்லி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஆகணும். இல்லாட்டினா வந்து அது எடுத்துக்காது. ஸோ சிம்பிளா ஷார்ட்டா சொல்லணும்னா, நான் வந்து ப்ரோக்ராம் எழுதி பார்த்துட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? மாடிஃபையர் தேவையில்லப்பா. மாடிஃபையர் கம்பல்சரி கிடையாது. அது எனக்கு தெரியும் கன்ஃபார்மா. பட் அந்த பூலியன் டைப் வந்து நீ எழுதலைன்னா இன்டிஜர்னு எடுக்குதா இல்லையாங்கிறத மட்டும் ஒரு தடவை செக் பண்ணணும். ஏன்னா வாய்டா எடுக்குதா இன்டிஜர் வாய்ட் மாடிஃபையர் போடாம என்ன சார் டிஃபால்ட் எடுத்துக்கும்? டிஃபால்ட்டா வந்து அந்த இதுக்குள்ள இருந்து நீங்க அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்குள்ள மட்டும் தான் நீ அக்சஸ் பண்ண முடியும். இதுல வெளியில இருந்து அக்சஸ் பண்ண முடியாது. எந்த பிளாக்ல நீ டிஃபைன் பண்ணி வச்சிருக்கியோ அதுக்குள்ள மட்டும் தான் நீ அக்சஸ் பண்ண முடியும். வெளியில இருந்து பண்ண முடியாது. பப்ளிக்கா பண்ண முடியாது. ஹலோ, கேக்குதாப்பா? ஓகே புரியுது சார். இப்ப ஜாவால பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஒரே ப்ரோக்ராம்குள்ள இருந்து மட்டும் தான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். நீ வந்து பப்ளிக்கா, பிரைவேட்டா, ப்ரொடெக்டடா இது எதுவுமே நீ கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரே இதுக்குள்ள தான் நீ அக்சஸ் பண்ண முடியும். என்ன சொல்றது, அந்த ப்ரோக்ராம்குள்ள மட்டும்தான் உன்னால அக்சஸ் பண்ண முடியும். அந்த ப்ரோக்ராம் மட்டும் வெளியில உன்னால அதை அக்சஸ் பண்ணவே முடியாது. பப்ளிக்னு கொடுத்தீங்கன்னா எங்கேருந்து வேணாலும் பண்ணிக்கலாம். பிரைவேட்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். ப்ரொடெக்டடா இருந்துச்சுன்னா சப் கிளாஸ்ல இருந்து மட்டும் தான் நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனா இங்க ஜாவாலையும் சரி சி ஷார்ப்லையும் சரி எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கு, இன்டர்னல்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? அந்த இன்டர்னல் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, சிங்கிள் ஃபைலா இருக்குன்னா அந்த ஃபைல்குள்ள இருந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். வெளியில இருந்து அக்சஸ் பண்ண முடியாது. நம்ம எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலன்னா டிஃபால்ட்டா அந்த மாதிரி அக்சஸ் பண்ணிடும். ஓகேவா? ஆனா அது பிரைவேட்டா இருந்தாதான் சேஃபா இருக்கும். பட் பிரைவேட்டா இருக்காது. அந்த ஃபைல்குள்ள இருந்து அக்சசிபிளா இருக்கும். ஓகே, சரிப்பா. சொல்லுப்பா. ஹலோ, சொல்லுப்பா. புரியுது சார். ஓகே, சரிப்பா. மியூட் பண்ணிக்கப்பா. நெக்ஸ்ட். நான் விக்னேஷ் கொஸ்டின் ஆன்சர் பண்ணேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் எனிவே அவன் கேட்ட கொஸ்டின் என்னன்னு புரிஞ்சிருக்கு. இப்போ இல்லைனாலும் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது கிளியரா சொல்லிடுறேன். நெக்ஸ்ட், பாசிங் parameters to the methods. parameter பாசிங் ரெண்டு வே இருக்கு. ஒன்று வந்து கால் பை வேல்யூ, இன்னொன்று வந்து கால் பை ரெஃபரன்ஸ். அதாவது இங்க வந்து நான் வந்து ரெண்டு டைப் சொன்னேன் இல்லையா? சி ஷார்ப்ல வந்து மெயினா ரெண்டு டைப் ஆஃப் வேரியபிள் இது டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து வேல்யூ டைப்பு, இன்னொன்று வந்து ரெஃபரன்ஸ் டைப்பு. சிம்பிள் டேட்டா டைப் எல்லாமே வந்து வேல்யூ டைப்பு. அதுக்கப்புறம் வந்து காம்ப்ளெக்ஸ் டைப் எல்லாமே வந்து ரெஃபரன்ஸ் டைப்பு. அதாவது எதெல்லாம் வேல்யூ டைப்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட்டு, கேரு, ஃப்ளோட்டு, டபுள், ஸ்ட்ரக்சர், என்யூமரேஷன், இதெல்லாம் வந்து வேல்யூ டைப்பு. ரெஃபரன்ஸ் டைப்புன்னு இருக்கு. ரெஃபரன்ஸ் டைப்ல என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸு, டெலிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இருக்கு, ஈவெண்ட்டு, இதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் டைப்ல வந்துடும். ஈவன் அரேஸ், இதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் டைப்ல வரும். இந்த கிளாஸ் டைப்புக்கும் ரெஃபரன்ஸ் டைப்புக்கும் நான் வந்து அந்த வீடியோலே கிளியரா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். பேசிக்கா நான் என்ன எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட அப்படின்னா, வேல்யூ டைப்னா இட் யூசஸ் ஸ்டாக், ரெஃபரன்ஸ் டைப்னா இட் யூசஸ் ஹீப். இந்த டிஃபரன்ஸை கிளியரா தெரிஞ்சிருக்கணும். வேல்யூ டைப்னா ஸ்டாக், ரெஃபரன்ஸ் டைப்னா ஹீப். ஓகேவா? எப்படி எந்த மெமரியில ஸ்டோர் ஆகுங்கிறது தெரியணும். ஸோ வேல்யூ டைப்ஸ் என்னென்ன இருக்குன்னு தெரியணும். எல்லா பேசிக் டைப்பும் பார்த்தீங்கன்னா வந்து வேல்யூ டைப் தான். இன்ட்டு, கேர், ஃப்ளோட், டபுள்.
அதே மாதிரி சார் சொல்லுப்பா. சார் இந்த ஹீப்ல ஸ்டோர் ஆகுதுல்ல சார் அந்த ரெஃபரன்ஸ் டைப்ஸ்லாம் ஆமா சொல்றீங்களா சார்? ஆமா ஆமா. அது வந்து அட்ரஸ் ஸ்டோர் பண்ணதா இல்ல வேல்யூ ஸ்டோர் அட்ரஸ் பண்ணதா சார்? அட்ரஸ் அட்ரஸ் ஓகே அட்ரஸ் சார். அட்ரஸ்ங்கிற வேர்டு யூஸ் பண்ண மாட்டோம், இங்க ரெஃபரன்ஸ்னு யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஆக்சுவலா நம்ம ஒன் டேர்ம் புரியுற மாதிரி சொல்லணும்னா மெமரி லொகேஷனை தான் ரெஃபர் பண்ணுதுன்னா அப்ப அது அட்ரஸ் தானே. சார் பிஹைண்ட் தி சீன்ஸ்ல வந்து அதுதான் அட்ரஸ் தானே சார் ஸ்டோர் பண்ணுது. அட்ரஸ் தான் பிஹைண்ட் தி சீன்ஸ் அட்ரஸ் தான். ஆனா நம்ம வெளியில யூஸ் பண்ற டேர்ம் வந்து ரெஃபரன்ஸ். ஓகேவா? ஓகே சார். யூஸ் பண்ற வேர்டு ரெஃபரன்ஸ், ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது அட்ரஸ். சரியா? ஓகே சார். ஓகே சார். ரெஃபரன்ஸ் டைப்னா அட்ரஸ் தான் அசைன் பண்ணணும். அதாவது இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் சாம்பிள்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம், S1 S2ன்னு வச்சுக்குவோம், ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்குவோம். S1 ஈக்குவல் டு S2 நம்ம எழுதும்போது S2 ஓட ரெஃபரன்ஸ் வந்து S1க்கு வந்து அசைன் ஆயிடும். ஓகேவா? சரி, இப்போ வந்து மெத்தட் பேராமீட்டர் பாசிங்ல வந்து ரெண்டு டைப் ஆஃப் இது இருக்கு. ஒன்று வந்து கால் பை வேல்யூ, இன்னொன்று வந்து கால் பை ரெஃபரன்ஸ். இது ரெண்டு இருக்கு. இப்போ இதுல வந்து கால் பை வேல்யூனா வேல்யூ பாஸ் ஆகும் மெத்தடுக்கு, கால் பை ரெஃபரன்ஸ்னா அட்ரஸ் பாஸ் ஆகும். ஓகேவா? அட்ரஸ் பாஸ் ஆச்சு அப்படின்னா எந்த மெத்தடுக்கு அட்ரஸ் பாஸ் ஆனுச்சோ அங்க போய் அந்த லொகேஷன்ல இருக்க வேல்யூவை நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா, எங்கேருந்து கால் பண்ணீங்களோ அந்த இடத்துல போய் அந்த வேரியபிள் அக்சஸ் பண்ணீங்கன்னா அங்கேயும் என்ன இருக்கும், வேல்யூ வந்து மாறி இருக்கும். ஏன்னா கால் பண்ற இடமும் சரி அந்த மெத்தடும் சரி ரெண்டுமே சேம் ஸ்டோரேஜ் லொகேஷனை தான் அக்சஸ் பண்ணிட்டு இருக்கு இன் கேஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் டைப். ஓகே, ஸோ ரெஃபரன்ஸ் டைப் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ரெஃபரன்ஸ் டைப்போட நேச்சரை நல்லா தெரிஞ்சுக்குங்க. அது வந்து ஒரு சில இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அங்க கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா ஏன் இந்த ப்ரோக்ராம் இப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறது உங்களுக்கு தெரியாம போயிடும். அடுத்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஃபார் பேராமீட்டர் பாசிங். இப்போ ஒரு சின்ன கோடிங் எழுதியிருக்கோம், ஒரு கிளாஸ் ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்கேன். கிளாஸ்க்குள்ள ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் எழுதியிருக்கேன், ஸ்டாட்டிக் வாய்ட் சம் ஃபங்க்ஷன். சம் ஃபங்க்ஷனுங்கிறது நான் கொடுத்த நேம் தான், ஆனால் வந்து நம்ம C# சொல்லியிருக்கோம் இல்லையா, யூ ஹாவ் டு ஃபாலோ த நேமிங் கன்வென்ஷன். நேமிங் கன்வென்ஷன் என்ன, ஒரு ஃபங்க்ஷனுக்கு மோர் தென் ஒன் வேர்டு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரையும் கேபிட்டல் எழுதுங்க. அதனால யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுங்க, நீங்க அதே இதுலயே எழுத ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? அதே மாதிரி கிளாஸும் இங்க வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகும், கிளாஸ் நேமும். ஜாவா வந்து கிளாஸ் நேம் கேபிட்டல் லெட்டர்லயும் மெத்தட் வந்து ஸ்மால் லெட்டர்லயும் ஸ்டார்ட் ஆகும். இங்க அதெல்லாம் கிடையாது, கிளாஸும் கேபிட்டல்ல தான் ஸ்டார்ட் ஆகும், மெத்தடும் வந்து கேபிட்டல்ல தான் ஸ்டார்ட் ஆகும். வேற ஏதாவது வேரியேஷன் இருந்தா அந்த இடத்துல நான் சொல்றேன். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், நான் படிச்சது வந்து ரொம்ப இயர்லியர் வெர்ஷன். ஓகேவா? .NET ஃப்ரேம் ஒர்க்கோட இயர்லியர் வெர்ஷன் தான் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷன்ல நியூ ஃபீச்சர்ஸ் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால நான் சொல்ற விஷயத்துல கான்ஃபிளிக்ட் கூட வரலாம். இன்கேஸ் எனக்கு அது கான்ஃபிளிக்டா நான் சொல்லியிருக்கோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் வந்து அதை திரும்ப உங்களுக்கு வந்து சொல்லிடுவேன், அந்த கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள சொல்றேன். இல்லாட்டா நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வந்து .NETல தான் எனக்கு இது இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் அதுல தான் ப்ரொசீட் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன், .NET ப்ரோக்ராமரா போகணும்னு நினைக்கிறேன்னா நீங்க ரீசெண்ட் வெர்ஷன்லயும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு கம்பேர்ட் வித் தி ப்ரீவியஸ் வெர்ஷன்ங்கிறதையும் கோ த்ரூ பண்ணி பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஓகே, சரி. இப்போ இந்த கிளாஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் எழுதியிருக்கோம். அந்த மெத்தட்ல வந்து ரெண்டு பேராமீட்டர் இருக்கு. ஒன்னு வந்து இன்டிஜர் அரே இருக்கு, இன்னொன்னு வந்து என்ன கொடுத்துருக்கோம், ஒரு இன்டிஜர் வேரியபிள் இருக்கு. இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அதை ரெண்டையும் நான் என்ன பண்றேன்னா இனிஷியலைஸ் பண்றேன். அந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இன்டெஸ் இருக்கு இல்லையா, இன்டெஸ் ஆஃப் 0வை 100 இனிஷியலைஸ் பண்றேன், ஐயை வந்து 100 இனிஷியலைஸ் பண்ணிட்டேன், ரெண்டுமே 100 தான். ஸோ அதனால இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் போனாலும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வேண்டாம். இப்போ நான் என்ன பண்றேன், இன்னொரு மெத்தட் எழுதியிருக்கேன் அதே கிளாஸ்க்குள்ளேயே, மெயின் மெத்தட். மெயின் மெத்தட் வந்து என்னது, என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த ஜாவா ப்ரோக்ராம். ரவிக்குமார் ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு உங்களுக்கு. எந்த C# ப்ரோக்ராமா இருந்தாலும் மெயின் மெத்தட்ல இருந்து தான் எக்ஸிகியூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ கம்பல்சரியா என்ன பண்ணணும், தட் மெத்தட் ஷுட் பி டிக்ளேர்ட் அஸ் பப்ளிக். ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து மெயின் மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஆக்சுவலா என்ன நடக்குது இந்த இடத்துல, நீங்க C# ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி ரன் பண்ணும்போது அந்த கிளாஸ் வந்து மெமரியில வந்து லோட் ஆயிரும். நம்ம அப்ளிகேஷன் வந்து ஒரு கிளாஸாக தானே டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம், அந்த கிளாஸ் வந்து மெமரியில லோட் ஆயிரும். கம்பைலர் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா
மெயின் மெத்தடை கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி கால் பண்ண ட்ரை பண்ணும். புரியுதா? நீங்க வந்து ஸ்டாட்டிக்ங்கிற கீவேர்ட் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? தட் வில் பிகம் a இன்ஸ்டன்ஸ் மெத்தட். ஆப்ஜெக்ட் இல்லாம அந்த மெத்தட் என்ன பண்ண முடியாது, கால் பண்ண முடியாது. நீங்க கிளாஸ்க்கு வெளியில இருந்து எப்படி ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண முடியும்? அதுவும் ஃபர்ஸ்டே எனக்கு அது வேணும்னா இது உங்க ஓஎஸ்ஏ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து கால் பண்ணுது, மெயின் மெத்தடை கால் பண்ண ட்ரை பண்ணுது. அப்படின்னா அக்சசிபிளா இருந்தா மட்டும் போதுமா? பப்ளிக்னு கொடுத்தாச்சு, அக்சசிபிளா இருக்கு. ஆனா அது இன்ஸ்டன்ஸ் மெத்தடால இருந்திருக்கும் ஸ்டாட்டிக்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணலனா. ஸோ அப்ப கம்பல்சரி என்ன இருக்கணும்னா அந்த மெத்தட் என்னவா இருக்கணும்னா தட் ஷுட் பி ஸ்டாட்டிக். அப்பதான் அந்த அப்ளிகேஷன் மெமரியில லோட் ஆகும்போது கம்பைலரால என்ன பண்ண முடியும்னா கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி அந்த மெத்தடை கால் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் பப்ளிக் ஸ்டாட்டிக்னு சொல்றோம். மெயின் மெத்தடோட ரிட்டர்ன் டைப்பிங் நான் என்ன பண்ணிருக்கேன்னா இன்ட்னு கொடுத்துருக்கேன். இன்ட்னு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, வாய்டுன்னு கொடுத்துக்கலாம். இல்லை விக்னேஷ் சொன்ன மாதிரி வெறும்னே அப்படியே விட்டுட்டோம்னா என்ன ஆகுது? அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல மோர் தென் ஒன் மெயின் மெத்தட் வச்சா என்ன ஆகும்? நிறைய கொஸ்டின் நம்ம இது பண்ணி அதுக்கு ஆன்சர்ஸ் போயிட்டே இருக்கலாம். பட் வந்து என்ன ஆகும்னா நம்ம இந்த பார்ட்லயே நின்றுட்டு இருப்போம், நம்ம நெக்ஸ்ட் பார்ட் போக மாட்டோம். ஓகேவா? ஆனா அதே சமயம் இன்டெப்தாவும் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க இமீடியட்டா என்கிட்ட கொஸ்டினை கேளுங்க. அதுக்கு என்ன ஆன்சருங்கிறத நான் வேற டைம்ல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டே வரேன். ஓகேவா? ஆனா கொஸ்டின்ஸ் இருந்தா இமீடியட்டா கேட்டுருங்க. செஷன்ல இன்டரப்ட் பண்ணிட்டு அப்ப வந்து நான் இடையில பிரேக் தரல, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கான்னு அந்த டைம்ல கேட்டுருங்க கொஸ்டின். ஆனா ஆன்சர் மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. சில சமயம் எனக்கு உடனே ஆன்சர் பண்ண முடியும், சிலது ரெஃபர் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும். அது சிலதை ஒர்க் பண்ணி பார்த்து தான் ரெஃபரும் பண்ணணும். ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு தான் என்னால் சொல்லவும் முடியும் கூட. ஏன்னா அங்க இருக்க ஆன்சர் வச்சு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அங்க எழுதிருக்கிறது கரெக்டா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஓகே, என்ஷூர் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். இங்க வந்து நம்ம மெயின் மெத்தட் டிஃபைன் பண்ணியிருக்கோம். மெயின் மெத்தட்ல இவ்வளவு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, int i = 0 இனிஷியலைஸும் பண்ணிட்டீங்க. செகண்ட் ஒரு இன்டிஜர் அரே டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, அதுக்கும் இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்க. அப்ப இந்த அரேயோட சைஸ் என்னது? டோட்டலா 5. இந்த int sங்கிற அரேல மேக்ஸிமம் 5 எலிமெண்ட் வரை நீங்க ஸ்டோர் பண்ணலாம்னு அர்த்தம். இல்லாட்டா என்ன பண்ணணும், நியூ யூஸ் பண்ணி மெமரி அலோகேட் பண்ணிருக்கணும். ஜாவா மாதிரியே தான் இங்கேயும். இப்போ ரைட் லைன்ல என்ன பண்ணிருக்கோம்னா ஐயும் int s of 0வையும் நம்ம பிரிண்ட் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அவுட்புட் வந்துடும்? 0ன்னு வரும். ஐயோட வேல்யூ 0ன்னு வந்துடும். அடுத்து int s of 0 என்னது? 0 தான். ஸோ அது கரெக்டா வந்துடும். அடுத்தது நெக்ஸ்ட் கரண்ட் போச்சா? ஓகே, 0ன்னு வந்துடும். இப்போ நம்ம சம் ஃபங்க்ஷனை கால் பண்றோமா? சம் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது தம்பி சாட்ல இருந்து நீங்க எனக்கு என்ன சொன்னாலும் நான் இப்ப அதை பார்க்க மாட்டேன்ப்பா, அது நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏதாவது உங்களுக்கு பேசுறது சரியா கேட்கல, ஏதாவது ஸ்லைடு சரியா தெரியலன்னா இன்டரப்ட் பண்ணி நீங்களே வந்து சொல்லிடுங்க. ஓகே, சாட்ல நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் இப்ப பார்க்க மாட்டேன். ஓகே, ஆல்ரெடி இந்த இது பர்மிஷன் கொடுக்கறதே பெரிய வேலையா இருக்கு. இந்த சம் ஃபங்க்ஷன்ங்கிற ஃபங்க்ஷன் ஆல்ரெடி வந்து நம்ம எழுதியிருந்த ஃபங்க்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கேன், int s of 0 வந்து 100 கொடுத்துருக்கேன், ஐயோட வேல்யூ வந்து 100ன்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஃபங்க்ஷன் ஆஃப் int s, iன்னு சொல்லிட்டேன். சம் ஃபங்க்ஷனை கால் பண்றேன், அரேயும் பாஸ் பண்றேன், அந்த இன்டிஜர் வேரியபிளையும் பாஸ் பண்றேன். இப்போ வந்து நான் அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? ஐ பிரிண்ட் பண்றேன், int s of 0வையும் பிரிண்ட் பண்றேன். என்ன அவுட்புட் பிரிண்ட் ஆகும்? அங்க வந்து int s ஓட வேல்யூ வந்து 0ன்னு இருக்கும். ஓகே, int s of 0 வந்து அங்க 100ன்னு கொடுத்துருக்கோம். ஐ வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்? 0ன்னு கொடுத்துருக்கோம் ஃபங்க்ஷனுக்குள்ள. இப்போ என்ன பிரிண்ட் ஆகும் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கு அப்புறம்னு மட்டும் சொல்லுங்க. ஏன்னா ஃபங்க்ஷன் கால் பண்றதுக்கு முன்னாடி ஐயோட வேல்யூ 0, அந்த int s of 0 வந்து 0 தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா int s of ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்க என்ன இருக்கு, அந்த இதுல டிக்ளரேஷன்ல எடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0 தானே இருக்கு. இந்த இடத்துல 0 தானே வருது. நமக்கு தேவையான போது அந்த மார்க்கர் ஒர்க் ஆகாது, தேவையில்லாத போது அந்த மார்க்கர் ஒர்க் ஆகும். ஐயோ, சரி விடு. ரவுண்டு பெரிய ரவுண்டா போட்டேன், அதுல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் பாருங்க, அதுல 0ன்னு இருக்கு. இங்க int s of 0ன்னு சொல்லும்போது 0ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன வரும்னு மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த யாரோ ஒரு கல்பிரிட் உள்ள என்டர் ஆகுது.
நம்பர் 38. சரி, ஓகே. இப்போ வந்து இது ஓகே. இந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த இடத்துல என்ன வரும், இங்க ஐ என்ன வரும். ஆல்ரெடி ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன வேல்யூ கொடுத்துருக்கோன்றதை நான் சொல்லிட்டேன். இந்த இடத்துல ஐ வந்து ஃபங்க்ஷன்ல என்ன இருக்குன்னா 100 இருக்கு, இங்கேயும் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 100 இருக்கு. அவுட்புட் என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்கப்பா, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. ஹண்ட்ரட் தான் சார் வரும். 100 வரும். ஏன் 100 வருது? ஏன் 0 வராதா? ஏன் 100 வரணும்? சரி, ஓகே. 100 வருது. அது விக்னேஷோட ஆன்சர். இப்போ கால் பண்ணும்போது அரேவை பாஸ் பண்றோம், இன்னொன்னு லோக்கல் வேரியபிளையும் பாஸ் பண்றோம். ஓகேவா? ஐங்கிறது லோக்கல் வேரியபிள். ஏன் அது லோக்கல் வேரியபிள்? ஒரு மெத்தட்குள்ள ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணீங்கன்னா அந்த வேரியபிளுக்கு பேர் வந்து லோக்கல் வேரியபிள். லோக்கல் வேரியபிளோட வேல்யூ வந்து 0. ஸோ 0 பாஸ் பண்றோம், ஒரு அரேவும் பாஸ் பண்றோம். இப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா, ஐயோ இந்த மார்க்கர் எப்படி ஓகே, இந்த இது எப்படி வந்து ஆன்சர் நான் இங்க எழுதல. எனிவே ஆன்சர் என்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா, ஐக்கு வந்து 0ன்னு வந்துடும். ஓகேவா? சாரி, ஐயோட வேல்யூ வந்து ஐயோட வேல்யூ 0. ஓகே, ஐயோட வேல்யூ 100 வராது, ஐயோட வேல்யூ 0. ஓகேவா? இன்டெஸ் ஆஃப் 0 அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 0ன்னு வருமா? 0ன்னு வராது, 100ன்னு வரும். ஓகே, இங்க வந்து 0ன்னு வந்திருக்கும், ஐயோட வேல்யூ 100 மாத்திருப்போம். ஆனா இந்த வேரியபிள் வேற, இந்த வேரியபிள் வேற, இங்க இருக்க ஐ வேற. இது வந்து என்னது? ஃபார்மல் பாராமீட்டர், அங்க இருக்க ஆக்சுவல் பாராமீட்டர். ஃபார்மல் பாராமீட்டரோட மெமரி லொகேஷன் வேற, ஆக்சுவல் பாராமீட்டரோட மெமரி லொகேஷன் வேற. ஸோ இந்த பிளாக்குள்ள ரெஃபர் பண்ணும்போது இங்க ஐக்கு என்ன வேல்யூ இருந்ததோ அந்த வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆயிடும். ஐயோட வேல்யூ என்ன வரும்னா 0ன்னு வரும். ஓகேவா? ஆனா இந்த இன்டெஸ் ஆஃப் 0 மட்டும் தான் நம்ம இப்ப கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணணும். இன்டெஸ்ட்ல வந்து என்ன பண்ணும்னா, இது வந்து அரேங்கிறது என்ன டைப்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இது வேல்யூ டைப் கிடையாது, ரெஃபரன்ஸ் டைப். அப்ப இன்டெஸ்ட்னு சொல்லும்போது ரெஃபரன்ஸ் தான் அங்க பாஸ் ஆயிருக்கும். ஓகேவா? அப்ப ரெஃபரன்ஸ் பாஸ் ஆனா என்ன இருக்கும், அந்த அரேவோட ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல பாஸ் ஆயிருக்குமா. இங்க போய் நான் என்ன பண்றேன்னா 0th லொகேஷன்ல உள்ள வேல்யூவை நான் 100ன்னு மாத்திட்டேன். ஓகேவா? இங்க வந்து இன்டெஸ் ஆஃப் 0ன்னு சொல்லும்போது அப்ப என்ன ஆகும், 100ன்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ வேல்யூ 0ன்னு வந்துடும், இன்டெஸ் ஆஃப் 0 வந்து 100ன்னு வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுமே 0 தான் இருக்கும். அதாவது பிஃபோர் காலிங் த ஃபங்க்ஷன் ஐ வேல்யூ 0 தான் இருக்கும், இன்டெஸ் ஆஃப் 0வும் 0 தான் இருக்கும். ஆனா ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கு அப்புறம் ஐ வந்து லோக்கல் வேரியபிளா இருக்கிறனால, அதாவது இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா அது வந்து வேல்யூ டைப்பா இருக்கிறனால இந்த பிளாக் உள்ள அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆயிடும் 0ன்னு. ஆனா இன்டெஸ் வந்து ரெஃபரன்ஸ் டைப். ரெஃபரன்ஸ் டைப்னா என்ன இருக்கும், ஆகாஷ் கேட்ட மாதிரி அட்ரஸ் பாஸ் ஆயிருக்கும். அங்க போய் நான் என்ன பண்ணிருக்கேன்னா இன்டெஸ் ஆஃப் 0ல நான் இதை மாத்திட்டேன், 100ன்னு மாத்திட்டேன். அப்போ இன்டெஸ் ஆஃப் 0ல வந்து இப்ப 0 கிடையாது, 100 இருக்கு. சோ இன்டெஸ் ஆஃப் 0 பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா 100ன்னு பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? சோ அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா வேல்யூ டைப் ரெஃபரன்ஸ் டைப் நான் சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க வந்து அதை அப்சர்வ் பண்ணிருக்கணும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க வந்து அப்சர்வ் பண்ணணும். சரியான செய்யாது. இப்ப பார்த்தாலும் இது வேற வருது, ஃப்ரீயா யூஸ் பண்றது கொடுமையா. ஓகே, ஸோ அதனால
வேல்யூ டைப் ரெஃபரன்ஸ் டைப்னா என்னன்னு அதனால தான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக்ல ஸ்டோர் ஆகுது, ஹீப்ல ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லி நான் உங்களை என்ன பண்ணி விட்டேன், உங்களோட அட்டென்ஷன் வந்து நான் டைவர்ட் பண்ணி விட்டுட்டேன் சிம்பிளா. ஆனா இன்னொரு கான்செப்ட் ஒன்று சொன்னேன் இல்லையா, வேல்யூனா வேல்யூவா பாஸ் ஆகும், கால் பை வேல்யூனா ரெஃபரன்ஸ்னா ஆகாஷ் கேட்டான் அட்ரஸா பாஸ் ஆகும்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால்ல பாருங்களேன், மெத்தட் கால்ல இன்டெஸ்ட்னு சொல்லியிருக்கேன். அரேயோட நேம் சொன்னா என்ன ஆகும், ரெஃபரன்ஸ் தானே பாஸ் ஆகும், அட்ரஸ் தானே பாஸ் ஆகும். அப்போ அந்த லொகேஷன்ல போய் நாங்க வேல்யூ மாத்திட்டோம்னா, இன்டர் சப் 0ல 100 மாத்திட்டோம்னா என்ன ஆகும், இங்கேயும் வந்து அந்த வேல்யூ மாறி இருக்குமா? ஸோ அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மெத்தட்ல நீங்க ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது வேல்யூ டைப் பாஸ் பண்றீங்களா, ரெஃபரன்ஸ் டைப் பாஸ் பண்றீங்களா அப்படிங்கிறத கிளியரா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வேல்யூ டைப்னா அது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும், ரெஃபரன்ஸ் டைப்னா அது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். ஏன் ஆன்சர் இந்த மாதிரி மாறி வருது அப்படிங்கிறது நமக்கு புரியாம போயிடும். சும்மா சிம்பிளா டேட்டா டைப்னா there are two data types available, வேல்யூ டைப், ரெஃபரன்ஸ் டைப். வேல்யூ டைப் வந்து இன்டிஜர், கேரக்டர், ஃப்ளோட், டபுள். ரெஃபரன்ஸ் டைப் வந்து கிளாஸ், டெலிகேட், ஈவெண்ட். இது ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது, ஸ்ட்ரக்சர் வந்து வேல்யூ டைப். வேற என்ன இருக்கு, சரி என்னமோ இருக்கு. ரெஃபரன்ஸ் டைப் டெலிகேட், கிளாஸ், ஈவெண்ட், இது அரேஸ், அரேஸ் இதெல்லாம் இருக்கு. இப்படின்னு சொன்னோம்னா இதெல்லாம் ரெஃபரன்ஸ் டைப்னு சொன்னா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸ்ட்ரிங் இஸ் a reference type, it is not a value type. Okay, so you have to be very careful with the reference type. ஏன்னா ஒரு மெத்தடுக்கு நம்ம பாராமீட்டரா பாஸ் பண்ணும்போது அட்ரஸ் தான் பாஸ் ஆகும். வேல்யூ ஏதாவது மாத்திட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எங்க இருந்து கால் பண்ணீங்களோ அந்த ஃபங்க்ஷன்ல என்ன ஆகும்னா வேல்யூ வந்து மாறிடும். ஸோ இந்த இடத்துல நீங்க ரெண்டு கான்செப்டையும் மிங்கிள் பண்ணி பார்க்கணும். இந்த கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் கான்செப்டை இங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி சி லாங்குவேஜ்ல. ஆனா இங்க டேட்டா டைப்ல வேல்யூ டைப், ரெஃபரன்ஸ் டைப்ஸ் இருக்கு. அது சும்மா என்னென்ன நேம் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறதோட அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட இம்பாக்ட் எப்படி ஒரு மெத்தட்ல பாராமீட்டரா பாஸ் ஆகும்போது சேஞ்ச் ஆகுதுங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க டெவலப் பண்ற அப்ளிகேஷன் ப்ராப்பரா ஒர்க் ஆகும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி. இல்லைன்னா ஏதாவது எரர் வந்துச்சுன்னா கூட கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கான்செப்ட் வைஸ் எப்பவுமே நல்லா ஸ்ட்ராங்கா இருங்கப்பா. ஒரு இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நல்லா கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும். சரி, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். 2 ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கேன், இந்த மாதிரி எழுதலாமா? யார் யாரு 2 பேர் இப்போ உள்ள வரான்? தபிக்ஸ், இன்னொருத்தர் கிருத்திகா. அவ்வளவு மொக்கையாவா இருக்கு கிளாஸ்? சரிப்பா, இந்த இதை பார்த்து சொல்லுங்க. இந்த மெத்தடுக்கு என்ன ரிசல்ட் வரும்? என்ன எல்லாருமே அமைதி ஆயிட்டீங்க? விக்னேஷை தவிர வேற யாராவது சொல்லுங்க, அவன் வேற ஏதாவது கொஸ்டின் கேட்டுருவாயா? விக்னேஷ், உனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளு, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண வேணாம். சார் லாஸ்ட் क्वेश्चनல மெத்தடுக்கு மேல அந்த int i = iங்கறத டிக்ளேர் பண்ணிருந்தா அது வந்து மாறி இருக்கும்ல சார் 100 ன்னு. எங்கப்பா லோக்கல் வேரியபிள் ஆன குளோபல் வேரியபிள் அந்த மாதிரி இருக்கும் சார். இருப்பா நான் அந்த இதை எடுத்துக்கிறேன். ஐயோ, இந்த இது கொடுத்தாலே இது மாறுது. இப்ப இந்த இடம் தானே சொல்ற, இந்த ஸ்லைடு தானே இப்ப சொல்ற. இந்த int i இருக்கு சார், int i = 0 int i = 0ங்கறத மேல மெத்தடுக்கு மேல இல்லையா அது மாதிரி அது மேல கொடுத்திருந்தா வேல்யூ மாறி இருக்கும்ல சார். இங்க மேல கொடுத்தா அதுக்கு பேர் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், இது வந்து லோக்கல் வேரியபிள். நான் ஸ்பெசிபிக்கான வேர்ட் யூஸ் பண்ணேன். ஐ எம் டிக்ளேரிங் a local variable. லோக்கல் வேரியபிளை நான் ஆர்குமெண்டா பாஸ் பண்றேன்னு உன்கிட்ட நான் கிளியரா சொல்லியிருந்தேன். லோக்கல் வேரியபிள் வேற, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள் வேற. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆர் ஸ்டாட்டிக் வேரியபிள். புரியுதா? அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ ஆப்ஜெக்டா தான் பாஸ் பண்ண முடியும் தம்பி. கரெக்ட் தானே? ஓகே சார். ஆப்ஜெக்டா பாஸ் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? ரெஃபரன்ஸ் தானே பாஸ் பண்ற. சொல்றது புரியுதா? மேல நீ டிக்ளேர் பண்ணினா that will become இது
அது என்னது சார் எப்படினாலும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளா இல்ல ஸ்டாட்டிக் வேரியபிளாவா இருக்கும்? சொல்லுப்பா. இந்த மெயின் வந்து ஒரு கிளாஸ்க்குள்ள தானே சார் இருக்கும். மெயின் வந்து ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கும். மெயின்க்கு அந்த மேல கிளாஸ்க்குள்ள வந்து சொல்லுப்பா. அந்த கிளாஸ்க்குள்ள வந்து ஒரு int is equal to I is equal to 0ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டா, ஃபைனலோ இல்ல ஃபைனல் இல்லாம டிக்ளேர் பண்ணிட்டா, அங்க ஃபங்க்ஷனுக்குள்ள மாத்தும் போது அந்த வேல்யூ மாறிடும் சார். ஃபங்க்ஷனுக்குள்ள எப்படி மாறும்? I is a local variable இல்லையா? I வந்து லோக்கல் வேரியபிள் தானே. அந்த பிளாக்குள்ள மட்டும் தானே அதை அக்சஸ் பண்ண முடியும். சார் கிளாஸ்க்குள்ள இருக்கு, ஆனா பிளாக்கு வெளியில இருக்கு. கிளாஸ்க்குள்ள இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒரு மெத்தட்குள்ள இருக்கு. கிளாஸ்க்குள்ள இருந்தா அதுக்கு பேர் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளோ இல்ல வந்து ஃபைனல் இது ஸ்டாட்டிக் வேரியபிளோ தான் சொல்லுவோம். கிளாஸ்க்குள்ள இல்ல. ஒரு ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா ஒரு மெத்தட்குள்ள இருக்கு. இட் இஸ் a லோக்கல் வேரியபிள். லோக்கல் வேரியபிளுக்கும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. லோக்கல் வேரியபிள்ங்கிறது டெம்பரரியா மெமரி அலோகேட் ஆகி உடனே அந்த பிளாக் அவுட் வெளியில போகும்போது அந்த வேரியபிள் வந்து இதாயிடும். ஆனா இதுல வந்து குளோபல் வேரியபிள்னு ஒன்னு கிடையாது சார். குளோபல் வேரியபிள்ங்கிற கான்செப்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்லே கிடையாது. Object oriented, if you call a programming language as a truly object oriented, there is no concept of global variable. If you are having a provision of having global variable, then there is no need for going to object oriented programming. Okay va? Object oriented programming oda base என்னன்னு பாத்தீனா data secured இருக்கும் inside the object. Data will be secured inside the object. Data should not be declared as global. அதான் வந்து மெயினான விஷயமே. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள தான் டேட்டா இருக்கும் எப்பவுமே. ஆப்ஜெக்ட்டுக்கு வெளியில ஒரு டேட்டாவோட வேல்யூ நீ அக்சஸ் பண்ணணும்னா மெசேஜ் பாசிங் யூஸ் பண்ணி மட்டும்தான் நீ அக்சஸ் பண்ண முடியும். டைரக்டா நீ அக்சஸ் பண்ணவே முடியாது. அதாவது பேஸ் வந்து நீ அதாவது ஒரு மாதிரி ஓவர் வியூவா படிச்சிருக்க விக்னேஷ். நல்ல டெப்தா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் படிக்கணும். இன்னும் நல்ல டீப்பா படிச்சு பாரு. அந்த ஆப்ஜெக்ட்னா என்ன, ஏன் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் போறோம், ஏன் சி வந்து ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு, அதுல எல்லா அப்ளிகேஷனும் டிசைன் பண்ணும்போது ஏன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் C++ போயிருக்கோம் அப்படிங்கறத நீ அங்க படிச்சிருந்தீனாலே உனக்கு கிளியர் கட்டா புரிஞ்சிருக்கும். டேட்டா செக்யூரிட்டிங்கிற பர்பஸ்க்கு தான் நம்ம போறோம். இப்போ ஒரு சின்ன சின்ன கால்குலேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், அதுக்கு நமக்கு மெமரி லொகேஷன் தேவை தானே. இப்போ நான் ஒரு மெத்தட் எழுதுறேன், மெத்தட் வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பெர்ஃபார்ம் பண்ண போது ஏதோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்குவோம் ஒரு மெத்தட். அதுக்கு வந்து எனக்கு மெமரி லொகேஷன் தேவைன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த மெத்தட்குள்ள லோக்கல் வேரியபிள் தானே நான் டிக்ளேர் பண்ணுவேன். அந்த வேரியபிள் யூஸ் பண்ணி தானே நான் மெமரி லொகேஷனை கிரியேட் பண்ணி கால்குலேஷன்லாம் பண்ணிட்டு அந்த வேரியபிள் எனக்கு அதுக்கப்புறம் எரேஸ் ஆனா பரவாயில்ல தானே. நீ சொல்றது வந்து மெத்தடுக்கு மேல நான் ஒரு விஷயத்தை நான் டிக்ளேர் பண்ணிட்டாலே that will become an instance variable or static variable. அது இன்ஸ்டன்ஸோ ஸ்டாட்டிக்கோ இருந்துட்டாலே அது வந்து ஒரு ஆப்ஜெக்டோட வேரியபிள் இல்லையா, ஆப்ஜெக்ட்ல டிக்ளேர் பண்ணி வச்சிருக்க வேரியபிள் இல்லையா. புரியுதாப்பா? சரி சார். அப்பனா அந்த ஆப்ஜெக்ட்டோட நேமையும் கால் பண்ணி தான் அந்த வேரியபிள். அப்ப நீ பாஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ரெஃபரன்ஸ் தானே பாஸ் ஆகும். ரெஃபரன்ஸ் பாஸ் ஆகும்போது அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த வேல்யூ மாறிடுமா? நீ சொல்ற மாதிரி வேல்யூ மாறும், மாறதான் செய்யும். ஆனா நீ ரெஃபரன்ஸ பாஸ் பண்ண முடியுமா? ஆப்ஜெக்ட் இது அந்த இத வந்து நீ இன்ஸ்டன்ஸ் வேரியபிளா எழுதிருக்க, அதை நீ வந்து மெத்தட்ல வந்து பாஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா நீ வந்து என்ன பண்ணிருப்பன்னா டேட்டாவை வந்து பிரைவேட்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவ. யூசுவலா கிளாஸ்க்கு வெளியில இருந்து டேட்டாவை அக்சஸ் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லி பிரைவேட்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவேன். அப்ப இங்க இருந்து பாஸ் பண்ணும்போது அங்க இருந்து வர அந்த வேல்யூ வந்து எப்படி வரும்? நிறைய விஷயம் இருக்கு விக்னேஷ். ஜஸ்ட் லைக் தட் வந்து இந்த கான்செப்ட் வந்து இது பண்ண முடியாது.